இவரை பாருங்க, எனக்கு இவர் மூலியமா எனக்கு வந்து பெரிய புராணம் கலந்துக்கிறது. அதை வந்து என்னன்னா முக்கியமானது வந்து திருநீர் வந்து இன்னார வரைக்கும் நம்ம திருநீர்னு நினைச்சுட்டு இருந்தோம். அது வந்து பராசக்தியின் அடையாளம்ன்றத சொன்னது ஐயாவுடைய இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்ப எங்க ஊர்ல நிறைய பேர் குங்குமம் வைக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நான் சொல்லுவேன், செந்நிறமானவர் தான் குங்குமம், அதுக்கு அடையாளம் சிவபெருமான். நீங்க வந்து விபூதி வந்து பராசக்தியா தான் எடுத்துக்கிறீங்க, இனிமே நீங்க குங்குமம் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. இதை நான் ரொம்ப முக்கியமா கண்டுக்கிறது இது ஒன்றுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அகத்தியர் தேவாரத்துல ரெண்டாவது தான் படிச்சேன் ஐயா. நான் சொல்லிட்டேன் ஐயா, இவன் வந்து அதாவது படிப்புல தான் குறைவு, அறிவுல வந்து சிகரம் சிகாரம். படிக்கலன்னா கூட நீங்க வந்து வாழ்க்கையில நல்லா நிறைவேற்றிருக்காங்க. அது ஒன்றே போதும். உலகமே புகழ தருவ சாமிநாதையா திருமதி அவரு மாதிரி பாடுறவங்கள அவரோட ரெண்டாவது தான் படிச்சேன். அதுதான் மூலமா நான் கத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதியிருக்கேன். ஏழாவது பாதிகள் எழுத சொன்னீங்க, பென்சில் வச்சு எழுதியிருக்கேன் ஐயா. முதல் 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் எழுதுனேன் ஐயா. 50 வருஷத்துக்கு அப்புறம் பென்சில் பிடிச்சி எழுதியிருக்கேன். இந்த திருமுறை என்பது எழுதும் மறை, அதனால எழுதும் மறை எழுதி வாசிக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கோம். அதனால பெரிய புராணம் நம்ம எல்லாம் படித்தோம். பெரிய புராணம் அரங்கேற்றுகிற காலத்துல இந்த பெரிய புராணம் அரங்கேற்ற அந்த அடியாரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டப்போ உமாபதி சிவம் சொன்னார், பூசிப்பவர் சிலர், புனிதரால் அன்போடு நேசிப்பவர் சிலர், நென்னருள் நிமலா என்று யாசிப்பவர் சிலர், திருமுறை எழுதி கழிகூற வாசிப்பவர் சிலராக இருந்தார்கள். அந்த சிலராக நாமெல்லாம் இருக்கணும்னு திருமுறை எழுத சொல்லிருக்கேன். நம்ம இப்ப திருமுறை தமிழ் தினம் திருமுறை படிக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 பதிகம் 3 பதிகம் படிக்கலாம். அன்னன்னைக்கு அந்த பதிகளை முடிச்சா நம்ம முற்றோர் நீங்க எழுதி சேர்த்துவீங்க. மொத்தமா நம்ம முடிக்கிற 2 காலத்து ஒண்ணா வச்சு இதே மாதிரி ஒரு படி திருமுறை வழியா செஞ்சிருவோம். ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறேன். அதுல வந்த அனுபவம் தாங்க எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறேன். அடியார் பெருமாக்கு அடியார் பெருமாக்கு சிறந்தாட்டி நான் வணங்கிக்கிறேன். பாலசுந்தரம் லலிதா பாலசுந்தரம் பணப்பாக்கம் கிராமங்க ஐயா. வேலூர் மாவட்டம் பணப்பாக்கம். வேற ஏட்டுக்கல்வி சொரக்காய்க்கு தான் வரும். நான் சொல்லிட்டேன். திருமுறைகள் தான் நம்மளை காப்பாற்றும். படிக்கலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க தான் நல்ல உயர்ந்த படிப்பட்டவங்க. திருமுறை பாடுறாங்க ஐயா. திருமுறை விட பெரிய படிப்பு எதுவுமே இல்லை. திருமுறை பாடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வந்து திருமுறை படிச்சா திருமுறை படிச்சா மண்வல்ல. ஏன்னா திருமுறை வந்து நாமாக்கும் குடியல்லோம் நமனையன்றோம் நரகத்தில் இடப்படும் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணிகரியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. செழும் பொழுங்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்ற மூவர் முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்து என்று யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டார். யாம் யாருக்கும் கூடி அல்லோ யாரும் அஞ்சோ மேவினும் அவனடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. இந்த பாடு என்னன்னா யாருக்கும் குடியல்லோம் யாரும் அஞ்சோம். அதனால பயப்பட அவசியம் இல்லை. அதான் திருமறை படிக்க திருமறை நம்மை காப்பாற்றும். அடுத்து கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். முதல்ல பெரிய புராண கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் என்னை அறிமுகப்படுத்தி விட்டு வந்து பட்டமானம்மா. அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க முதல் நாள் வகுப்புல எனக்கு திருவாசகம் மட்டும்தான் தெரியும், தேவாரெல்லாம் எதுவுமே பெருசாக தெரியாது. அப்போ ஐயா சொன்னாங்க, திருவாசகம் மட்டும் படித்தா போதாதுமா, முன்னாடி இருக்கிற தேவாரமும் படிக்கணும், பின்னாடி இருக்கிற திருமந்திரமும் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு ஐயாவோட இணைஞ்சு நிறைய கற்றுக்கிட்டேன்.
முன்னை பழம்பொருட்கும் முன்னை பின்னை பழம்பொருள் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் தேசும் அப்பேற்றியே. அவர் எனக்கு சொன்னாரு அப்படியே அப்படியே அப்படி பாருங்க. வந்து ஆண்டாளம்மா என் பேர் ரவிச்சந்திரமா. நான் நல்லா சவுண்டா கேட்பேன், பேசுவேன். அப்படி பிரச்சனை இல்லை, எல்லா ஊர்லயும் பேசுவேன். எனக்கு வந்து ஆண்டாளம்மா தான் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. ஆனா என்னுடைய சொந்த ஊர் வந்து பெண்ணாகடம். பெண்ணாகடம். ஆமா, பெண்ணாகடம். பிறந்த ஊர் தான். அந்த கோயிலே தான் கிடப்பான், அங்கேயே கோயிலே கிடப்பான். சிவ சிவா. இதே பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நான். எங்க அப்பா எங்க பாட்டி எல்லாமே வந்து கோயிலுக்கே காலைல 4 மணிக்கே எழுப்பிட்டு போயிடுவாங்க. இந்த மார்கழி டைம்லாம் விட மாட்டாங்க. பழைய தண்ணியிலே இந்த பழைய தண்ணியிலே போட்டுருவாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இந்த சிறப்பு, இந்த வாய்ப்பு, இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, புனிதர் பேரவை, பெரிய யூனிவர்சிட்டி. நம்முடைய தமிழ் பெரிய மதிவளர் சடைமொழி மறக்க முடியாது. பொறிநலன் நுகர்தரு புனிதர் பேர் சேக்கிடார் வாக்காலே பொறிநலன் நகர்தரு புனிதர் பேரவை. அண்ணாமலையாருக்கு. அடுத்து முனீஸ்வரன் உமாமகேஸ்வரி. பெரிய புராணம் தொடர் நிகழ்ச்சி, பெரிய புராணம் இரவு நிகழ்ச்சி ஆரம்பிச்ச அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, மார்கழி மாசத்துல திருவம்பாபடிக்கான அதை கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா காசிக்கு போறாங்க. அதான் அப்பதான் செஞ்சாரு, பகவத் அப்பதான் செஞ்சாரு. இவர் கார்த்திகை மாசம் காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு கார்த்திகை மாசம் பெரிய புராணம் திருவம்பா ஆரம்பிச்சு திருவம்பா படிச்சாங்க. திருவம்பாலாம் படிச்சு முடிச்சுட்டு மார்கழி முடிஞ்சு போச்சு, 30 நாள் முடிஞ்சு போச்சு. 15ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு 30வது பாட்டு பண்ணேன். ஏன்னா இந்த வாட்டி மார்கழி 29 தேதி தான் வந்தது. 30வது பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணா கடைசி பாட்டு பாடி முடிஞ்சோம். முடிஞ்சோம்னா என்ன பண்ணுறாங்க, ஐயா திருமுறை படிக்கலாம்னு சொல்லி அது அந்த திருமுறை தமிழோதைக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட உங்கத்தூர் உமாமகேஸ்வரி அடிப்பொழி. பாருங்க, நம்பி ஆண்டா நம்பி வேலை வந்து நான் அறிமுகப்படுத்தினேன். வேலரசி. மைக் கொடுங்க. இந்தாங்க. நான் தான் வேலரசி அம்மா, செங்கல்பட்டுல வந்திருக்கேன். என்ன இந்த குழுவில் அறிமுகப்படுத்துனதே பட்டமாமாயார் தான். அவங்களுக்கு நன்றி. என்னாடுடைய சிவனே போற்றி. செங்கல்பட்டிருக்காங்க திருக்கழுக்குடல நாலூர் கோயில் கும்பாவளி நடந்தப்ப அந்த நிகழ்ச்சியோட தொடக்கமா அகத்தியர் தேவத்துக்கு முற்போது பண்ணோம். காலையில 7 மணிக்கு வந்து அந்த அகத்தியர் தேவத்தை 2 நாளைக்கு வந்து திருப்பது. மைக் மைக் ஆன் பண்ணி கிட்ட கிட்ட வரும். சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னைனா நான் பெரிய சென்னை முதல்ல உங்களுக்கு வகுப்புல அறிமுகப்படுவது கோவில்ல இருந்து, இப்ப சிறுசேரி காலநிலையில இருந்து உங்களை அறிமுகப்படுத்துறது யார்? என்னை அறிமுகப்படுத்துறது பிரேமம். எல்லாம் கை தட்டுங்க. அவங்க நைட்டு 11 மணிக்கு அப்படின்னு சொன்னாங்க. நைட் 11 மணிக்கு எப்படி வர முடியும் அப்படி என்ன பாருங்க. அப்படின்னு இருந்தாலும் இப்ப விடாது எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு வந்துட்டு இருக்கு. இது 10ஆவது கேட்டு இதுல கொஞ்சம் பொழிப்புரை வேற வாசிக்க சொல்லி என்னுடைய தயக்கத்தை கொஞ்சம் உடைச்சு விட்டாரு. நன்றி, மிக்க மகிழ்ச்சிங்க. நல்லா படிப்பா. பேபிள் விட சரி. எல்லாம் கை தட்டுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாரையும் பாருங்க பாருங்க, அண்ணாமலையாருக்கு. பாருங்க பரமேஸ்வரி சரி. இங்கே ஊரப்பாடு வந்தப்போ தேவாரமும் வந்து ஐயா மூலியமா தேவாரமும் வந்து
ஓரளவுக்கு பாடி பாடுவேன். சரி. ஐயா தான் வந்து எனக்கு திருவாசகம் தேவாரம் சிவ சிவ. வியாபாரத்துல 4 பேர் நாங்கள் வச்சிருக்கோம். அவங்க தான் சொன்னாங்க. நான் வேற வாயானேன். திருமுறை அவங்க பாடிட்டாலும் அதை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு குரு வேணும் இல்லைங்களா? பெருமான் தான் குரு. அறுபலத்தொருவர் அவரையில் வந்து குருபரன் ஆகிய பெருமை சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. அப்புறம் நீங்க எது சொல்ல நான் திருமுறை சொல்றேன். நான் தனியாக சொல்ல மாட்டேன். ஐயா துண்டு போடு. எனக்கு வந்து எங்கேயும் இப்போ வந்து எங்கேயும் போய் ஆலயத்துக்கெல்லாம் போக முடியாத நிலையில எனக்கு இப்போ ஒரு திருமுறை வகுப்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியும் ஆத்திரத்தையும் கொடுக்குது. உங்க வயசு என்னம்மா? எனக்கு வயது 77. சிவபெருமா. பாருங்க பாருங்க பாருங்கம்மா. அம்மா இங்க பாருங்க. அம்மா என்ன பாருங்க. ராஜா ராணியோட திருவாதிகளாம் வராங்க. திமராஜன்பேட்டை ஐயாவுடைய முன்னாடி ஊரில் தான் இருக்கேன். நான் முதல்ல பெரிய புராணன்றது வந்து கிளாஸ் எடுத்து நான் நைட்டு 10-11 மணிக்கு முடிச்சுருப்பேன். இது வரைக்கும் நான் கீழே திருசாமி ஐயாவுடைய குரூப்பில் இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வேறு எதனால குரூப் சேரலாம் பார்க்கும்போது பெரிய புராணம் கிளாஸ் எடுத்து சொல்லியிருந்தாங்க. நான் 2017 பெரிய புராணம் புக்கெல்லாம் வாங்கியிருந்தேன். அது இது வரைக்கும் நான் புதுசு தரவே கிடையாது. ஐயாவுடைய இதுவாக தான் நான் வந்து அந்த புக்கே எடுத்துகிட்டே நான் முதல்ல அந்த புக் எடுத்து படிக்கிறதுலாம் அப்படி நான் வந்து ரிட்டையர்மெண்ட் நான் வந்து லெஸ்ஸாக வேலை பார்க்குறேன். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் புக் எடுத்து படிக்கும் பொழுது நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நைட் பார்த்து பெரிய புராணம் கிளாஸ் அட்டன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போய் எடுத்துக்கோனா ஐயா ரொம்ப நிறைய விளக்கங்கள் நிறைய சொன்னாங்க. அதேமாதிரி இடையில வந்து சித்ரா மாசம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க எப்படி எந்த அளவுக்கு ஆழ்ந்து தான் சொல்லுவாங்கன்னு தெரியல. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை வந்து அவ்வளோ விளக்கமாக நல்லா நாங்கள் அழுதே அழுது நாங்கள் கூட என்னால் பேசவே முடியல. அந்த அளவுக்கு அம்மா அவ்வளோ விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி சிறுதொண்ட நாயனார் கூட என்னால நாங்கள் ஊருக்கு போனவங்கள அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டே நான் அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் அழுதேன். ஆனால் அன்னைக்கு அம்மா சொன்னது அந்த நிகழ்ச்சி பார்த்து அன்னைக்கு நம்ம இருந்தோமோ அதை அப்படியே ஞாபகத்துக்கு எனக்கு வந்து அதுவும் ரொம்ப 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 முக்கியமாக நல்லா தெரியுது. ஐயாவுடைய பிலிம் பிளாக்ஸ் ஃபுல்லாகவே இவங்க நிரப்பிட்டாங்க. ஃபுல்லாகவே இந்த பெரிய புராண குரூப்பில் நான் சேர்த்து மிக்க நன்றி ஐயா. அழுதால் உன்னை பெறலாம். இங்க பாருங்க ஐயா. எல்லாரும் நீங்க பாராட்டுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பேர் வந்து காளியம்மா. இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஐயா தான் மூல காரணம். அந்த அந்த உயிரை நடராஜன் ஐயா குடியிருந்த கோயில் அண்ணாமலையாருக்கு இவங்க ஐயா சுப்பிரமணியம் வந்து திருவண்ணாமலையில கோயில் வந்து HRNC-ல 15 ஆண்டுகள் பணியாற்றி அதனுடைய தொடர்ச்சியை தான் இவர் நன்றி 15 ஆண்டுகள் தொடர்ந்தாரு. அந்த திருவண்ணாமலை பயணம் இருக்காரு. அதுக்கு வெவ்வேறு கோயில் குடியிருந்த கோயில் காளியம்மான்னு சொல்லுவாங்க. நன்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. உடனே திருநீர் போற்றி. ஐயா திருநீர் மாற்றிக்கணும் ஐயா. நீங்க பூசி விட்டா அவருக்கு நீங்க பூசி விடணும். மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் திரு
பாருங்க எத்தனை பர்ஸ் வச்சிருக்கா பார்த்தீங்களா. மரியாதை பண்றாரு ஐயா. கையில கொடுத்துருவோம். சிவபெருமான் திருச்சி அங்க இருந்து பழம் வாங்கிக்கினேன், பேரிச்சம்பழம் வாங்கிக்கினேன். நான் கொடுக்குறேங்க. வைங்க. அந்த பாட்டில் இருக்குது என்னது அது? வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுது உன்னுடைய பதவி மடிக்கொண்டாமல் அண்ணாமலையாருக்கு ஐயா பாட்டில் பத்திரமா பிடிச்சிக்க. முதல்ல பிடிச்சிங்க ஐயா. வாங்க அன்பு காணிக்க ஐயா. இந்த நிகழ்ச்சியை வந்து ஐயா நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு இல்லைங்களா ஐயா? ஐயா கணபதி ஆசைப்படணும். ஆமா, இந்த நிகழ்ச்சியை காஞ்சிபுரத்துல பண்ணணும்னு ஐயாவுடைய கோயில்ல பண்ணணும். நானே தனியா நடத்துறோம், எல்லா அடியாரையும் கூப்பிட்டு நாங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நானே பண்றேன்னு ஐயா போட்டு நானும் தட்டி பேசிட்டோம். இந்த ஐயா என்ன சிறப்பு கேட்டா, தினம் நிகழ்ச்சி கேட்பாரு. நிகழ்ச்சி கேட்ட வரைக்கும் 11 மணிக்கு முடிச்சிருப்பாரு. 11 மணி மேல போன் பண்ணாரு. போன் பண்ணி என்ன சொல்றாரு, உங்க தொண்டை என்னைக்கு நல்லா இருக்கணும், தினம் நீங்க பால் சாப்பிடுமான்னு. இன்னைக்கு என்ன பண்ண நெய் கொண்டாந்து கொடுக்குறாரு. அந்த பாலினுடைய அதுல இருந்து வெள்ளையாக்கி தயிராக்கி, தயிரை வெள்ளையாக்கி, வெள்ளையை நெய்யாக்கி கொண்டாந்து கொடுத்துருக்காரு. அதனால நினைச்சாலே எனக்கு நினைவுற பாட்டு பால் நிறைந்தோட்டும் தாயினும் சாலம் பருந்தேன் அந்த குணம். அதுக்காக ஐயா நம்மளுக்கு மாத மாதம் பால் காசு கொடுத்துறையாண்டாரு. ஐயா எனக்கு பெருமா நிறைய கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கிடையாது, நான் கொடுக்கலாம். சிவசிவா நன்றி. ஜிபே அட்ரஸ் கொடுங்க, நான் ஜிபேல யூஸ் பண்றதுன்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஐயா. ஆனா ஐயா வந்து ரொம்ப அன்பின் மிகுதி. நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்ச்சி கூட காஞ்சிபுரத்துல என்னுடைய கோயிலை வச்சு நடத்துங்க, நான் நடத்துறது ரொம்ப விரும்பி கேட்டேன். ஆனா ராஜா என்ன பண்ண, ராஜா ஐயா முந்திக்கினார். வாழ்க வாழ்க. சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். வாழ்த்துங்க ஐயா. கணபதி ஐயா. சிவாயம் சிவாயம். சீக்கிரமா அந்த ஃபங்க்ஷன் வந்து அவருடைய கல்யாணம் போரூர்ல இருந்து கேட்ட பிறகுதான் நான் எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியா இல்லாத கொஞ்சம் நல்லா போட்டோ எடுக்குங்க. நான் போட்டோ எடுக்குறேன். இருக்குல்ல அப்படியே எல்லாரும் பாருங்க ஞானாசிரியர் ஐயா பாருங்க பாருங்க. சிவாய நம. ஐயா அடியார்கள் அனைவரோட கவனத்திற்கு ஒன்று சொல்றது நினைக்கிறீங்களா ஐயா? என் பேர் ஆனந்தலட்சுமி ஐயா. என்ன வந்து இந்த பெரிய புராணம் பகுதியில வந்து நாங்க படப்பை எடுத்து வரோம் ஐயா. கல்வியக்கா தான் வந்து எனக்கு முதல்ல சொன்னதுக்கு ஐயா, அவங்களை அறிமுகப்படுத்துனது பட்டமலை ஐயா. ஐயா முதல்ல வர ஆரம்பிச்சேன் ஐயா. நான் வந்து உங்க எல்லாரும் ஒரேன்னு சொல்றேன், வைக்க விட நானே சத்தமா பேசுவேன். ஏன்னா வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஒரு 2 நிமிஷம் ஈர்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்து மைக் வேணான்னு சொன்னேன். ஏன்னா வந்து ஐயா இங்க வந்து நம்ம எல்லாருமே வந்து ஜீவன் தான். முன்னாடி திருநாள் சம்பந்த தேவார நால்வர்கள் நம்ம பார்த்ததே கிடையாதுங்க ஐயா. ஆனா நான் வந்து உங்களை எதுக்காக 2 நிமிஷம் ஈர்க்கணும்னு நினைக்கிறேன்னா, இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஐயாலாம் வந்து எப்படி சொல்றது, நம்ம நாயன்மார்களை பார்க்கல, ஆனா அவங்கள நம்ம நாயன்மார்களை நினைக்கலாம் ஐயா. தற்பெருமை அப்படின்ற ஒண்ணு இல்லாததுன்னா நம்ம ஐயா இருந்தாங்க. அவர் சின்ன இல்ல சுவாமிதான். நம்ம தான் என்ன சொல்லுவோம், ஒரு சமையல் பண்ணா கூட நான் தான் பண்ணேன்னு சொல்லுவோம்னா ஐயா அப்படி சொல்லவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பேசல சுவாமி பேசுறாரு அப்படிவாங்க. அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து அவர் மூலமா தான் கிடைக்குது. அந்த இதை கூட ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றது தான் ஐயா.
அதனால ஐயாவுக்கு வந்து முதல்ல பெரிய நன்றி, அடியார்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்து வந்து அம்மாவை பத்தி சொல்லுமா, அவங்க எவ்வளவு ஒரு எளிமையா இருக்காங்க பாருங்களேன். அவங்க இருக்கிறது எங்கன்னே தெரியல, அவங்க எப்படியாப்பட்டவங்க தெரியுங்களா? அதாவது நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா வந்து அவங்களோட ஓபன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவ்வளவு வந்து அழகா வந்து கடல் மலை திறந்தார் போலன்னு சொல்ல போறீங்க, அந்த மாதிரி வந்து பேசுறவங்கம்மா. அவங்க எங்க இருக்காங்கன்றே எனக்கு தெரியல பாருங்க. இவ்வளவு எளிமை, அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நமக்கெல்லாம் அந்த எளிமை இருக்கா, அதை வெளிப்படுத்த திறமை இருக்கா அப்படின்றதுலாம் தெரியல. இவங்க எல்லாம் பார்க்கும் போது நம்மளாம் எவ்வளவு பொட்டிக்குள்ள இருக்க பாம்புக்கும் பாம்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவ்வளவு அருமையா இருக்காங்க அம்மா. நீங்க எல்லாம் தெரியுமா தெரியல, அம்மா எல்லாம் வந்து கேட்டிருக்கீங்களா தெரியல. அம்மா எல்லாம் ரொம்ப அருமையா பேசுறவங்க. அவங்க எல்லாம் நீங்க வணக்கம் சொன்னீங்கன்னாவே அதுவே நமக்குலாம் ரொம்ப பெரிய பாக்கியம். சுவாமி அதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம நாய்மார்களை பார்க்கல, இவங்களெல்லாம் அவங்க வழியில பார்க்கணும். நன்றிமா. அப்புறம் நம்ம ஐயாவை பத்தி சொல்லணும். சாம்பசிவம் ஐயா வந்து ஆத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க, மணிமேகலை அம்மா வந்திருக்காங்க. நான் வந்து ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் கொஞ்ச நாள் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நான் இவங்களெல்லாம் பாக்குறேங்க. ஐயா உங்களுக்கு எவ்வளவு பேர் நீங்க கிளாஸ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தமிழ் கூட எனக்கு நல்ல இங்கிலீஷ் வந்து மன்னிச்சுக்கோங்க. ஐயா வந்து இன்னைக்கு பூரணீஸ்வரர் கோவில ஒரு பாட்டு பாடினாங்க. நீங்க ஐயா லிசன் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது. ஐயாவோட மெய் வந்து அப்படியே சிலிர்த்துச்சு. ஐயா வந்து அவ்வளவு அழகா பாடுவாங்க. எப்படி சொல்றது, நம்ம வகுப்புல வரும்போது நீங்க ஐயா வந்து பெரிய ஐயா வந்து ஐயா பாட சொல்லுவாங்க. ஏன் ஐயா வந்து பாட சொல்ல அவ்வளவு அருமையா பாடுவாங்க. அதனால உங்களால முடிஞ்சது நான் உங்களுக்கு கொடுத்தது இன்னைக்கு உங்களெல்லாம் பாத்துக்கோங்க. உங்களால முடிஞ்சது சிவாயிரமா அவங்கள பாட்டு சொல்லிக்கோங்க. சிவாயிரமையா சிவாயிரமா அம்மா இவங்களை பத்தி சொல்லணும். மணிமேகலை அம்மா, அதாவது தமிழ்காரோட அணிகலன் வந்து மணிமேகலை. அந்த மணிமேகலை அணிகலன் அணிஞ்சவர் வந்து ஐயா. அதனால அவங்க எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். தாய் வந்து டெய்லி காலையில கோயிலுக்கு போய் விளக்கு போடுவாங்க. 5:30 மணிக்கு அவங்க கோயிலுக்கு போறாங்கன்னா அவங்க பாத்துக்கோங்க. நம்மளாம் வந்து சொல்ல தெரியல ஐயா. அப்புறம் வந்து நம்ம ஐயா வந்து இவ்வளவு பேர் எல்லாரோட வாழ்க்கையில வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இவ்வளவு பேரை திரட்டி ஒரு வீட்டுல ஒரு கெஸ்ட் வராங்க, 2 பேருனாலே நம்ம வந்து என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், எவ்வளவு பண்ணுவோம். ஐயா வந்து இவ்வளவு பேர் கூட்டி ஆர்கனைஸ் பண்றாரு. டெய்லியும் அந்த 9:30 வந்து நம்ம கிளாஸ் லாகின் பண்றதுக்கே நமக்கு ஒர்க் இருக்கு. அந்த கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ஐயா வந்து நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இறைவன் திருவருளால் ஐயாவோட மனைவியார் வந்து சீக்கிரம் ஐயா கூட சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானது ஊரேஸ்வரர் வாரியம் குருநாமிகை வேண்டிக்கிறோம். அப்புறம் ஐயா நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணுதான். ஐயா வந்து 80 வயசுல நம்ம இந்த வயசுல வந்து நம்மளால முடியல. ஐயா 80 வயசுல அங்க இருந்து வந்துட்டாங்க. அதனால இறைவன் திருவருளால் அவங்க நல்லபடியா இருக்கணும்னு அவரோட பாதங்களை வணங்கிக்கிறோம் ஐயா. அப்புறம் ரவிச்சந்திரன் ஐயா, அப்புறம் இந்த அம்மா வந்து எப்படி சொல்லணும்னா ஐயா, அதாவது நான் வந்து சின்ன பொண்ணுதான் ஐயா. வீட்டு வேலையில வந்து இதோ இருக்கும். அம்மாலாம் வந்து இந்த வயசுல வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து நான் படிக்கட்டுமா, நான் பாடட்டுமா, எனக்கு சான்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு வாலண்டியரா வர்றவங்க. அவங்களெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். அது மாதிரி வந்து அம்மா பிரேமா அம்மா அப்படின்றவங்க வந்து அவங்களும் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே வந்து சொல்றேன் ஐயா, எல்லா அடியார்களும் வந்து இங்க ஒர்க், அதாவது எப்படி சொல்றது, பொக்குஷ மாதிரி. உங்களால முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு வணக்கம் வச்சு இறைவன் திருவருள்ல நீங்க அவங்க மூலமா பெறணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் ஐயா. அப்புறம் அம்மா வந்து அதாவது நம்மளோட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டங்களை மறந்துருக்கோம். அப்ப செல்வம் அம்மா வந்து சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா பேர் சொல்ல தெரியல எனக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒரு மனநிலை சரியானது வகுப்பு, அந்த வகுப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது ஐயா. அந்த அவங்களோட அம்மாவோட மனசுல இருக்கிறது ஐயாவோட திருமணம் தான் சார். அது நல்லபடியா நடக்கிறதுக்கு எல்லாம் மேல இறைவன் நம்ம பிரார்த்திப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட ஐயா வந்து நமக்கு வகுப்பு நடத்தி டெய்லியே வந்து நமக்கு, அதாவது அவசரத்துல வந்து கிளாஸ்ல வந்து விபூதி குங்குமம் நம்ம வைக்காத வந்துடும். ஆனா ஐயா வந்து எப்படின்னா வெள்ளம் லாகிங் பண்ணுவோம், விபூதி குங்குமம் அழகா இருக்கும். ஒரு வந்து மகிழ்ச்சி வந்து இருக்கும். நான் வந்து ஒரு ஒளியில் தான் இருப்பேன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஐயா நல்லா இருக்கணும், நமக்கு நிறைய சொல்லி தரணும். நம்ம ஐயா மூலமா நம்ம கற்றுக்கிட்டு நம்ம இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களுக்கும் சொல்லணும். அதனால நான் எனக்கு தெரிஞ்ச ஐயா சொல்லிட்டேன். அம்மா லலிதா யாராவது வந்து எப்படி சொல்றதுன்னா, சில பேர் நிறைய பேர் நல்லா சொல்லிக்கலாம். பத்மாவதி அம்மாலாம் ரொம்ப வாலண்டியரா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஐயா அதாவது எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்னவங்க சொல்லாதவங்க இந்த குரூப்ல இருக்கவங்க மட்டும் இல்ல, இறைவன் நினைக்கிறவங்க எல்லாருமே அடியார்கள் தான். அவங்க எல்லாருமே வணங்கப்பட வேண்டியவங்க, மதிக்கப்பட வேண்டியவங்க. அடியேன் சொன்னவங்க சொல்லாதவங்க எல்லாரும் நல்லபடியா இறைவனோட அருளை பெறுங்க. என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வண்டியில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த அம்மா பற்றி சொல்லணும்னா ஒரே வார்த்தை தான், சிறியவாக பெரியவன் தெரியும்.
பாருமா இங்க பாருங்க. ராஜராஜ சோழன திருமுறை கண்ட சோழன் சொல்லுவாங்க. உண்மையிலே திருமுறை கண்ட சோழன் திருமுறை வளர்க்கும் சோழன். அது வேற யாரு நான் இல்லை. வாழ்க 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 வாழ்க. உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. ராணி அம்மா வெளியே நின்றுங்க, வாங்க எங்க வீட்டுக்கு. நான் கேட்கல, எங்களுக்கு கேட்கல, சும்மா எங்களுக்கு கேட்கல. ராஜா ஐயா வந்து ஒரு அட்ரஸ் எழுதி இதுமா இந்த கிளாஸ் பெரிய புராணம் என்ன ஒரு பாட்டு பாட சொல்லிச்சு. நான் பாட்டேன், நல்லா பாட்டேன். நீ நைட்டு வந்து இது மாதிரி பாடு அட்ரஸ் வாங்கினேன். அவருக்கும் என்ன பாட்டு நீங்க பாட பாட சொல்லுங்க. இல்லைங்க திருவாசகம் தான் எனக்கு தெரியும். திருவாசகம் பாருங்க நல்லா இருக்குமா பாடல நீ சேர்த்துது அப்படி அட்ரஸ் கொடுத்தாங்க. ஐயா நீ சேர்த்து விடுவோம் தெரியாது கடைக்கு போமான்னு அன்னைக்கெல்லாம் சொல்லுறேன். கடையில எது கனெக்ஷன் கடையில. அப்புறம் இளவில நினைச்சு இவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணேன். பண்ணா இது எப்படி அதை அமுக்கு இதை அமுக்கும். ஆனால் சேர்த்துட்டு நேற்று என்ன பண்ண முந்தா நேற்று இவன் முகத்தை காட்டல, நேற்று கூட காட்டல. ஃபுல்லா வருது இவன் பேசுறதுலாம் கேட்குது. ஆனா யாரும் கூட பேசுறது கேட்கல. கடைசியா போனா போது எடுப்பாரு மியூட் போடுறாரு. ஆனா அது எனக்கு தெரியும் நச்சுல தெரியாது நினைச்சுனாலும் எனக்கு தெரியும். அவங்க சேர்த்து ராஜாராணி அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனா ரொம்ப சந்தோஷம். ஒரு சந்தோஷம்னா ஒரு வாட்டி பொழிப்புரை 16ஆம் தேதி பிப்ரவரி 16ஆம் தேதி பொழிப்புரை வாசிக்கிறேன். அந்த அம்மாக்கிட்ட புக் வாங்கினேன். நான் வாசிக்க 3 மணிக்கு சொல்லிட்டேன். நான் ஐயா நான் வாசிக்கிறேன் வாசிமான்னு சொல்லிட்டேன். கரெக்டாக டைம் ஆயிடுச்சு. புக்கை எடுத்து வச்சு நான் எல்லாம் பண்ணிட்டேன். அப்படின்னு எங்கள் பையன் வந்து 9 மணிக்கு ஃபோன் வரும். வரல 11 மணிக்கு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருதுன்னா எடுக்கிறேன். என் பையனுக்கு வந்து என் ஃப்ரெண்டு பேசுகிறேன். அம்மா பயப்படாத லட்சுமி எனக்கு தலைவலி நல்லா ஆஸ்பத்திரி சேர்த்துக்கிறேன். நான் 2 வாரம் அப்போ சாம்பசிவாயா அன்னைக்கு பொழிவு பண்ணுங்க. சாம்பசி என்னம்மா ஒன்று அப்படியே போட்டு 10, 11, 12 இவருக்கு கிளாஸை முடிச்சுட்டு சாம்பசிவாயா எனக்கு ஃபோன் பண்ண என்னதான் நடந்துக்குமா ஐயா என் பிள்ளை இன்னும் ஐயா ஐஸ்கூல் இருக்கிறாங்க ஐயா என் பிள்ளைக்கு முடிவு இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. கான்சன்ஸ் இல்லை எனக்கு. அம்மா பயப்படாத கவலைப்படாத நாளைக்கு நிச்சயமாக நல்லா ஆயிடுவான் பாரு கடவுள் மாதிரி சொன்னார். ஆனால் 11 மணிக்கெல்லாம் என் பிள்ளை கொஞ்சம் அசைவு. அந்த அசைவு அந்த நான் ஒரு தூண்டில் நின்று அழுவேன். அழுகும்போது நல்லா அந்த இதுலேருந்தே அழுவேம்மா அவன் பிள்ளை நல்லா கழுவேன். ஆனால் நீ அவனுக்கு குரல் கூடாது. அந்த குரல் கூடாத நீ இருந்தீங்கன்னா நான் அவன் பிள்ளை வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அப்படியே வாயிலே வச்சுட்டே போயிட்டு போனேன். என்னன்னா நினச்சிங்கம்மா எது சொல்கிறதுனே தெரியும். என் பொண்ணு எனக்கு கண்டு தந்து பார்த்தான். அது யாரோட சக்தி தெரியுமா நீங்கள் பண்ண பார்த்துனேன். அது நான் தாழ்ந்து நான் அப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டேன். அப்புறம் அன்னைக்கு பாடின பாட்டு என்ன தெரியுமா? நாயினும் கடைப்பட்டேனை நன்னறி காட்டி ஆண்டாய் 1000 அரவமாத்த அமுதனே அமுதமுத்து நீயுமென் நெஞ்சினுள்ளே நிலாவினாய். உள்ள நெஞ்சில் இருக்குல்ல நீயுமென் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவினிற்க நோயவை சாருமாகில் நோக்கி நீ அருள் செய்வான்னு அப்பர் சாமி பாட்ட சிவனிடத்துல சொன்னான். சிவன் காப்பாத்தினான். வாழ்க வாழ்க. அண்ணாமலையா இருக்கு. நன்றியா ராஜாராணிக்கு ரொம்ப நன்றி. அனைத்து மக்களுக்கும் நன்றியோடு அந்த பாட்டை நான் பாடிட்டீங்களா? அன்னைக்கு எழுதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாயினும் கடைப்பட்டேனே நன்னறி காட்டி ஆண்டார் 1000 ஆர்வம் மார்ந்த அமுதனே அமுதம் மொத்து நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நோய விசாரும் ஆவி நோக்கி நீ அருள் செய்வாயே நோக்கி நீ
திருவாசகத்தை திருவாசகம் மட்டும் பாடின புண்ணியம். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அடியின் பேர் வந்து ராஜாராம், என் பேர் பாலாஜி. அதாவது முதல்ல வந்து எல்லாத்தையும் பார்க்கறது வந்து மற்ற மகிழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொருத்தர் பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நேரில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாடுகிறேன் நான். இந்த நிகழ்ச்சியை திரும்ப இருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த கலர்படாத காலம் நம்ம வந்து அந்த பெரிய புராண டைம் பார்த்தீங்கன்னா 10 to 12 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய படிச்சுவையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து டிசைன் பண்ணி அதை வந்து நம்ம யானாசிரியர் பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகளையும் கரைச்சி குடிச்சவருங்க. அவருக்கு ஒவ்வொரு வரி நன்றிங்கன்னா போதும். அந்த 12 திருமுறையிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பலன் கொடுப்பாரு. வாழ்க அப்படின்னு சொன்னா போதும், அது பலன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய இதை பாருங்க, ஒவ்வொரு டைமே நீங்க வாழ்க வாழ்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். எப்பவுமே ஒரு பெரியவருக்கு பாருங்க, அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் பாருங்க, வாழ்க வாழ்க வாழ்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கேன். அவங்க மாதிரி யானாசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸிங் பார்த்தீங்கன்னா பெரிய பிளஸிங். அது உண்மையே நினைத்து ரொம்ப குறிப்பாடுகிறேன். உங்களை அறிவுப்படுத்தவங்க காஜாயிடுமா. அதுக்கப்புறம் நல்லாஜியை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து காஞ்சிபுரம் இதில் பயணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஐயாவுடைய வளர்ப்பெரிய அவருடைய எதுனால சிகாரம் முடியாத தான் நம்ம இந்த நெடுகாமிச்சார் முடிவாக முன்னிருக்கோம். வெளியே ஐயாவுடைய நெடுக்கேஷன் வந்து நம்ம வந்து வாழ்க்கையிலையும் நன்றிகளையும் சொல்கிறேன். என்னுடைய குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா சியாமலம்மா, அவங்களுடைய திருவள்ளால் தான் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை வந்து நாங்கள் வந்து படிச்சுக்கலாம். அதனால் எங்கள் குருநாதருக்கும் இன்றைய காலகட்டத்தில் நான் நன்றி குறித்தாக்கி கொள்கிறேன். அதே போல் சாமசிவ ஐயா நல்ல ஒரு திருவாவூர்துறையில் பட்டம் பெற்றவர். அது மாதிரி அந்த 24 பண்ணோட எந்தெந்த பாட்டுனாலும் அந்த பண்ணோட பாடக்கூடிய கோபி பட்டவர். அதனால் அவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அம்மா படிப்பில் பார்க்கும்போது அந்த பாட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் இருக்காங்க, அவங்களையும் வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் சித்ராமரம் இதெல்லாம் நன்றியம்மா. அந்த சிறப்பு அவருடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்ரோச்சாக இருக்கும். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சித்ராமாவுடைய இதை பாருங்க, நீங்கள் ஒரு நாள் அம்மா ஐயா வரலைன்னா சித்ராமையாருடைய இருந்தாங்க அழகா அது எப்படி சொல்லணும், அது எந்த இதாக சொல்லணும், எப்படி இருந்தாலும் ரொம்ப கதையை வந்து மையத்தை உருவாக்கி அவங்களுடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப வந்து அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும். அதனால சித்ராமையாருக்கும் வாழ்த்துறை நிறைய தெரிவித்துள்ளேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி அடிக்கடி தொடர்ந்து வாழ்த்துகிறேன். ஐயா வந்து ஒரு அறிவு கலந்தியம். அவர் வந்து நம்ம காலத்தால் அறியாத ஒரு பொக்கிஷங்க ஐயா. அவரை போட்டு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுநர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அறிவு. ஸோ கடவுளால் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்களாம் கிடைச்சிருக்காரு இந்த காலகட்டத்தில். அதனால நடந்ததுன்னா காலத்தால் அறியாத பொக்கிஷமாக இன்னும் இந்த காலம் இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் ஐயா வந்து போட்டி பெற்றவங்க சொல்லி வாழ்க்கை வந்து வாழ்க சொன்ன நான் இல்ல, பெருமாள் சொன்னேன். வாழ்கவே வாழ்க நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க பலமறுத்தான் பலம், வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்து அமர்ந்தார், வாழ்கவே வாழ்க மனவிலான் பாலனை. வாழ்க அண்ணாமலையாருக்கு பாருங்க. பின்னாடுடைய சிவனே போற்றி. அவங்க என்ன பண்ணாங்க, நவராத்திரியில் ஒரு கோல் வச்சு அங்கே வந்து பெரிய சிறப்பெல்லாம் செய்யலாம். முதல்ல சொல்லுங்கம்மா. ஓ இப்போதான் ஆரம்பிச்சிங்களா? சரி. எனக்கு முதல் அறிமுகமானது திருவாதிரை மூலமாக தான். ஐயாவை வந்து நந்தீஸ்வரர் கோவிலில் அம்மா பேர் கூட அப்புறமா தான் தெரியும். எனக்கு யார் தெரியாது. நான் வந்து இந்த ஊரில் புதுசு தான் ஐயா. அது மூலியமா திருவாதிரை மூலியமா தான் ஐயாவை எனக்கு அறிமுகம். அதுக்கப்புறம் ராஜாராணி அம்மா மூலியமா தான் பெரிய புராணம் வகுப்பு அறிமுகம். நான் 12 திருமுறையில் 12வது திருமுறை முடிக்க போறேன். இன்னும் ஒரு 60 பக்கம் தான் இருக்கு. ஆனா வந்து திருஞான சம்பந்தரோட வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது தான் எனக்கு பெரிய புராணமோட இணைப்பு கிடைச்சிது. ஆனா பொருள் விளங்காம படித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த வகுப்பு மூலயமா தான் எனக்கு ஏன் இப்படி தவற விட்டோம்னு தெரியல. மறுபடியும் நான் எப்படி அதை கத்துக்கிறது ஐயாட்ட கேட்டேன். திருவாதிரை வரும்போது அதோட எல்லா பதிவும் அந்த இடத்துல இருக்குது, எப்போனாலும் போட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு ஐயா சொன்னாரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஐயா. யார் வேணாலும் கேட்டுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஐயா. பாருங்க 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 பாருங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும்
என்னின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லாக்குறும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. ஞானாசிரியருடைய ஆசீர்வாதம். சாம்பசிவனுடைய ஸ்பெஷாலிட்டி அவருடைய குரல் தான். குரல் ஒலி, ஆறு ஒலி, கூத்தொலி, ஏத்தொலின்னு அந்த ஏத்தொலி தான் எங்களெல்லாம் கவர்ந்தது. கணீர்னு இருக்கும். அது கூட நல்ல அருமையான துணைவி நம்முடைய மணிமேகலை நல்ல அரிய துணை. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நம. இப்படி பாருங்க ரெண்டு பேரும் பேசுங்க ஐயா. சாமஸ்ரீ ஐயா. அண்ணா மலையாருக்கு சேலத்து பாஷை ஒட்டுக்கா இருந்து ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். திலகவதி அம்மா பாண்டிச்சேரியிலேருந்து திலகவதி அம்மா வரலன்னாலும் அவங்க சார்பாக துண்டு வந்திருக்கு. அப்படியே பிடிச்சிங்க, அப்படியே பிடிச்சிங்க. இதுதான் ஒருத்தர் அடியார் நோயா பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமாம். ஐயா வாங்க வாங்க. என்னுடைய அன்பான பணிவான தாழ்வான பாதத்தில் பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். எனக்கு என்னையும் பேசி பழக்கம் இல்லை. இந்த பெரிய புராணத்தின் வழியாகத்தான் கொஞ்சம் இத்தினூண்டு கொஞ்சம் கற்றுருக்கேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால அடியன் காசிக்கு போயிட்டு வந்தேன். அடியன் காசிக்கு 2 முறை போயிட்டு வந்துட்டேன் 15 வருஷத்துக்கு முன்னால. அங்கே போயிட்டு வரும்போது இந்த 63 நாயன்மார்களுடைய கதையை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம். அம்மாக்கிட்டையும் அப்போ வந்து அம்மாவும் நானும் ஒன்றா தான் பணிபுரிகிறோம். அம்மாக்கிட்ட கேட்டேன். அம்மாவும் அப்பப்போ கொஞ்சம் சொல்லுவாங்க, யூடியூப்ல இதை போட்டு பாருங்க, இந்த வரலாறு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முழு கதையை பெரிய புராணத்தின் மூலமாக ஐயா மூலம் கேட்கணும்னு எனக்கு சிவன் அருள் கொடுத்துருக்காரு. சிவபெருமான் அருளால் ஐயா மூலம் அதை தெளிவுனா கொஞ்சோண்டு தெளிவுனா ஃபுல்லாக தான் இல்லை, அது ஒரு இமி தான் தெரிஞ்சிருக்கேன். இன்னும் தெரியணும்னு ஆவலாக இருக்கேன். சிவன சக்தி மாதிரி நீங்கெல்லாம் பல வருடங்களாக ஊறி தேர்ந்து தேன் போல தித்திக்கிற மாதிரி இருக்கீங்க. நாங்க இப்பதான் அடியே எடுத்து வைக்கிறேங்க, சின்ன அடி எடுத்து உள்ள வச்சிருக்கேங்க. அதனால சொன்னீங்க அடியே எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க பிடிக்காதீங்க, அடியே பார்த்தா கத்தி தவளி வந்துட்டு இருக்கேங்க. அதனால சிவனும் பார்வதியும் மாதிரி நான் வந்து சிற்றுளையை கொஞ்சம் பூசிக்கிறேன். எனக்கு பதிலாக அவரே கொஞ்சம் பேசுவாங்க. அடியன் வந்து இந்த பெரிய புராண நிகழ்வுக்கு வந்தது உலக சிவனடியார் கூட்டங்கிற ஒரு இணைப்பு மூலமாக தான். அதில் வரும்போதுதான் இணைப்பு இருந்தது. அடியன் வந்து ஒரு தேர்தல் உள்ளவன், அதாவது நான் நல்ல ஒரு தமிழ் குடிமகன். தெளிவா சொல்றேன், நல்ல தமிழ் குடிமகன். ஆண்டு அனுபவிச்சான். நான் என்னவே யாரும் அனுபவிக்க முடியாது. எந்தெந்த வயசுல என்னென்ன அனுபவிக்கணும் அப்படி. ஊர்ல எனக்கு ஒரு பேரு லூசுன்னு ஒரு பேரு, ஜிடி நாயுடுன்னு பேரு. ஏன்னா ஆராய்ச்சி பண்ணாத உடனாட்டை இல்லையே. ஆராய்ச்சி பண்ணிட்டு ரோட்ல போறப்ப ஏதாவது நட்டு போட்டுக்கிறேன், உடனே எடுத்து சோப்பு போட்டு
போட்டிருக்கேன். அப்ப சொல்லுவாங்க, இவன் ஒரு லூசுடா, எதை கண்டாலும் பொறி போட்டுட்டு போறாங்க. அதனுடைய அருமை என்னங்கிறத நான் போய் வீட்டுல ஆராய்ச்சி பண்ணி அடுத்த நாள் வெளிக்காட்டும் போதுதான் இதுலயா இப்படி வந்து அப்படின்னு கேட்பாங்க. இந்திரா காந்தி அம்மா செத்து போயிட்டாங்க. அப்ப எந்த ரேடியோல எந்த சேனல் போட்டாலும் இதை தவிர வேற எதுவும் இல்லை. அப்பதான் நான் பாட்டு போட்டு ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிரான்ஸ்மிட்டர் ஒன்று ரெடி பண்ணி டேப்ல போட்டு விட்டு பாட்டு போட்டேன். அப்ப ஊருக்குள்ள எங்க சுத்தி வந்தாலும் என் பாட்டு தான் பாடும். இந்த உலக சிவனடியார் கூட்டத்து வழியாதான் ஆன்மீக தேடுதல். அதாவது எந்தெந்த வயசுக்கு இறைவன் சொல்றாரு இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்து ஆட்கொள்றாரு. ஞான சம்பந்தருக்கு என்ன கொடுத்தாரு? பாலை கொடுத்து ஆட்கொண்டாரு. அடுத்தவருக்கு சோலை கொடுத்து ஆட்கொண்டாரு. அடுத்தவருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டாரு. அடுத்தவருக்கு நூலை கொடுத்து ஆட்கொண்டார். நூல் எனக்கு புடியை கொடுத்து ஆட்கொண்டாரு. புடியிடமான உன்னை பிடிச்சிக்கிறாங்க. யார் யாருக்கு எப்பப்ப என்ன வருங்கிறது பாட்டிலே அதிகமா வரும். அதே போல என்னுடைய வயசு வரும்போது நானே இவருடைய திருநாவுக்கரசு மாரி சமண சமயம் பெருசா, புத்த மத சமயம் பெருசா, அது பெருசா, இது பெருசான்னு தேடுதல் அதிகமாயிடுச்சு. நித்யானந்தார்கிட்ட போனேன், ஈசா யோகாவுக்கு போனேன். இறுதியில தான் இதுக்கு வந்தேன். இந்த உலக சிவனடியார் கூட்டத்து வாயிலாக தான் நான் இதுக்குள்ளார லிங்க்குள்ள வந்தேன். கரெக்டா 5/12/2022 ஐயா வந்து திருவண்ணாமலையில இருக்கிறாரு. அப்பதான் எனக்கு ஒளிபரப்பு பேசுறதுக்கு பொடிப்பொறி வாசிக்கிறது வழி இல்லையே அப்படின்னா, ஐயா நீங்க படிக்கிறீங்களா அப்படின்னாரு. அன்னைக்கு படிச்ச ஆரம்பிச்சவங்க இன்னி வரைக்கும் நான் நிறுத்தல, தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கேன். ஐயாவை பற்றி சொல்லணும்னா எனக்கு சுருக்கமா சொல்லணும்னா, நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கேன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிறது ஐயா உறுதியா நிற்பாரு. அதுலயும் எனக்கு பிடிச்சது பெரிய புராணத்தில பொழிப்பறை சீக்கிய செய்யாம யாரும் இவ்வளவு சிறப்பா எழுதுறது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லும் போதும் ஐயா அதுலயும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சாரு. வாசி தீரவே காசு நல்கிற பிடிச்சாரு அந்த வாசி. வாசிக்கும் வாசிக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்பதான் நான் நினைச்சேன், இந்த உழவார பணி செய்யறதுனால சீக்கிரம் காசு கொடுத்துட்டாங்க, உழவார பணி செய்யாத பாட்டு பாடுறதுனால பின்னாடி காசு கொடுத்தாங்கன்னுதான் பொறிப்பொறியாளர்களும் சொற்பொழிவாளர்களும் கதையை சொல்றாங்க. ஆனா ஐயா சொன்னாரு, அதான் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அகராதியை பெரட்டிப்பாரு, வாசிக்கும் வாசிக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதை பிடிச்சுக்கிட்டேன், அப்படியே பாடா பண்ணேன். யாரு கேட்டாலும் சரி வாசி தேவைன்னா அதுல இருக்கிற குற்றத்தை நெற்றிக்கண் திறப்பில் குற்றம் குற்றமே. ஐயா சொன்னாரு, எல்லாரும் சொல்லுவாங்க சீக்கிய செய்யா மாரி யாரும் எழுத முடியாதுன்னு. ஆனா அதுல குற்றம் இருக்குது, இதனால நான் ஏற்றுக்கவே மாட்டேன். யார் வேணா தேடி பாருங்க என்ன. அதே போல அடுத்தது இந்த ஆணைந்து தேடி பார்த்து கண்டுபிடிக்கல யாராலையும் ஆணைங்கிறதுக்கு விளக்கம் சொல்லுவாரு. நமச்சிவாயங்கிற அந்த 5 எழுத்துக்கும் அழகா தெளிவா சொல்லுவாரு. இந்த வேலை செய்யற முதற்கொண்டு அடிப்படையா ஒவ்வொரு ஸ்டேஜா எடுத்து எடுத்து கொடுப்பாரு. அதனால ஐயா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என் கர்த்தத்தையும் கேட்டுருப்பீங்க, நானும் கட்டிக்கிட்டே இருப்பேன். வேற வழி இல்லை. நான் கர்த்தத்தை சினிமாவில் வரேன், நாயகம் தெரியாது, நான் எடுக்கிறதான் படம், அதை பார்க்கறதால அவங்க தலை எடுத்து அப்படிங்கிற மாதிரி நாங்க நிகழ்ச்சி நடத்தான். நான் கர்த்தரை நீங்க கேட்டுதான் அப்பதான் நான் கூட்டு போடுறதுக்கு இந்த அடியார்களுடைய அனைத்து அடியாரையும் நேர்ல காணணுங்கிறதா என்னுடைய ஆவா. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. சரி, மைக் ஆன் பண்ணுங்க. திருவாசகம் படிக்க ஆரம்பிச்சேன். அது இந்த ஊர்ல எனக்கு வந்து காவலாய் கல்வி கண்ணீர் மாதிரி அறுவடைதான் எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஆனா வேற எதுவும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனா இப்ப வந்து ஐயாவாலையும் அம்மாவாலையும் திருவாசகமும் ஐயாவாலையும் பெரிய புராணமும் பாடி கேட்டு அது ஆனந்தத்துல இருக்கும். நாங்கள் இப்ப அந்த ஆனந்தத்துல இந்த விசேஷம் செஞ்சது இன்னும் ஆனந்தம். ஐயா இருக்கிற எல்லா திருவடியும் பார்த்துட்டு அதை விட ஆனந்தம். ரொம்ப சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம். ஐயா உங்களை அறிமுகப்படுத்த யாரு? உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் ராஜசேகரன், அம்மா பேரு ராணி, ராஜா ராணி. எங்களெல்லாம் ராஜா ராணி. சிவானி 2014 தான் நாங்கள் இந்த ஊரில் வந்த பிறகு திருவாசகத்தை பற்றி அம்மா ஷியாமலா அம்மா தான் தெரிஞ்சுக்கிட்டோம்.
எங்க இப்போ நில்லுங்கம்மா, இப்போ பக்கத்தில் நில்லுங்கம்மா. எனக்கு கவர் ஆக மாட்டேங்க. பாடணும். ரொம்ப எனக்கு சந்தோஷம். இல்லை இல்லை அப்படி அன்னைக்கு கவர் தான். தேவார திருவாசகத்தை விட்டு விடலை. அதுக்கு பிறகு ஐயா வந்து கோயில் வந்து 63 நாள் பெரிய புராணம் படிச்சிருந்தாரு 4 வருஷம். நடுவில் கொரோனா வந்ததால் நின்று. அதுக்கு பிறகு திருவாதிரை வழிபாடு பூர்வாஞ்சலில் ஐயா வருவாங்க, நாங்களும் போவோம். அப்போ சொன்னார் ஒரு நாள், செவ்வாய் ஒரு நிகழ்ச்சி நடக்குதையா, நீங்கள் அதை கலந்துக்கோங்க அப்படின்னு ஃபோன் நம்பர் நடராஜா ஃபோன் நம்பர் உடனே அதில் இணைஞ்சிட்டோம். அதில் இணைஞ்சு நம்மளால் காலேஜ் பள்ளிக்கூடலாம் படிச்சுருக்கோம். ஆனால் இதில் எனக்கு கட்டடிக்கு விருப்பமே வராதுங்கய்யா. இன்றைக்கி என்ன சொல்லுவாங்களோ, இன்றைக்கி என்ன புதுசாக சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு ஆர்வம், அந்த ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருக்குது. தேவாரத்தை படிக்கிறதுக்கு திருவாசகம் ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டோம். தாமோதரையா தயாவரம், சியாமலாமா தயாவரம், தேவாரம் படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அந்த கரெக்டாக ஐயா வந்து எங்களுக்கு இதை நீங்கள் வந்து இதில் சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கை காட்டாரு. பெரிய புராணத்தை படித்தோம். பெரிய புராணத்தை வந்து 63,000 வராங்க இல்லையா. தில்லைவா அந்த ஆரம்பிச்சிருவோம் தினமும் என்ன, அதிலே எல்லாமே அடங்கிட்டு அந்த தேவாரத்தை படிக்க எங்களுக்கு இன்பமாக இருக்குது. ஆனால் அது என்ன பொருள்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ பொருளுலேருந்து காலையில் நம்ம உமா தயவால அதை நடத்திட்டு இருக்கோம். அந்த பொருள் படிக்கிறது கற்றுங்க, நம்ம யாரும் என்ன தெரியவே தெரியாது, நிச்சயமாக தெரியாது. அது பொருளாக படிக்கணும். அதுதான் இப்போ பாட்டு பண்ணா அது நமக்கு புரியுது. இல்லை வேதங்கள் 4 சொல்லுவாங்க, ஐயாவும் சொல்லுவாங்க. வேதங்கள் 4 இருக்கு, நம்ம படிக்க போறதில்லை. வேதம் என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. அந்த வேதத்தை போய் நம்ம படிக்க போறதில்லை. விஞ்ஞானம் சொன்னாலையா, காதலாக கசிந்து தண்ணீர் பண்ணி பொதுவாக தண்ணீர் கொடுப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாம நமச்சிவாய். வேதத்தை பற்றி அவரே கவனியப்படுத்த சொல்ற சம்பந்தரே சொல்லிட்டாங்க. நீ நமச்சிவாய மந்திரத்தை நீங்க படிச்சா போதும், வேதத்தை படிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் நாங்கள் படிக்கலாம் ஒரு ஆர்வம் இருக்குது. இதில் இதை சேர்த்து நம்ம வந்து இந்த பொருளை உணர்ந்து நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தெரிஞ்சுனா மட்டும் போதும், நம்ம பிள்ளைகளுக்கும் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து இருக்குது. எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறேன். எங்கள் மருமகள் எல்லாருக்கும் அதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது மூலமா அவங்களை இதில் திருமுறையில் சேர்த்து ரொம்ப மகிழ்ச்சி. அதில் நீங்கள் சொன்னார் இல்லையா, நம்ம கணபதி ஐயா செய்யறதா இருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப வயசானவர், அதனால் எப்படி முடியும் யோசனை பண்ணிட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஐயா நான் ஏற்று செய்யலையா, ஊர்வீசர் கோயிலில் நீங்கள் வந்து பெரிய புராணம் படிச்சீங்க, அதனால் அது நிறைய விழாக்கு நடத்துறது நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆரம்பிச்சாங்க. அதை நான் கலந்துக்கிட்டு அதில் சிறப்பாக செஞ்சோம். இந்த திருமுறையை படிக்கும்போது நடராஜையாக மறக்கவே முடியாது, சாம்பசியாக ரொம்ப மறக்கவே முடியாது. திருமலை தென்றல் ஐயா சாம்பசிவாயா உடனே படிப்பாரு. நாங்களாம் அப்பதான் தேடி நிற்போம். ஆனால் அவர் தயாரா இருப்பார். அந்த மாதிரி ரெடிமேடா இருப்பாரு. இந்த ரொம்ப அருமையா இந்தியா நம்ம நடராஜா வந்து திருமணம் எல்லாரும் வேண்டிக்கையும் அது பதிக்கும். ஐயா சொல்லணும் படிக்கணும் எல்லாம் அது ரொம்ப முக்கியம். அவருடைய திருமணம் நடந்து அவர் தம்பதியாக வாழணும், கொல்லாண்டு வாழணுன்ற ஒரு அழகான சாதனை வாழ்க்கை. அதை விட பெரிய புராணம் வந்ததுக்கு தான் எங்கள் ஐயா குரலே பேசுறது கேட்காது, யாருக்குமே கேட்காது. எனக்கே கேட்காதுன்னா பார்த்துங்க. எங்க வீட்டுல ஒரு பாட மாட்டாருமா, சித்ராமாவும் இப்போ 63 நாயன்மார்ல பூனை வச்சுட்டு அவர்கிட்ட வச்சிடறேன். அவர் தான் படிக்கிறாரு. நீங்க சொல்ற சொல்ல போறாங்க அப்படி வராது போது வாயாரே தன்னடியே பாடும் தொண்டை. கண்டிப்பாக ஐயா. இல்ல அருள் செய்ய வராது போது நடராஜா சித்ராமாவுக்கு இது பண்ணுவாங்க. ஆமா, சித்ராமாவுக்கு அது நாளைக்கு அவங்க பண்ணி அவங்களே வர மாட்டாங்களா, அவங்கள சொல்ல மாட்டாங்களான்னு கல்லூரி வாழ்க்கை நினைவு வருது. அந்த மாதிரி சில காலேஜில் சில ப்ரொஃபஸர்லாம் சொல்லும்போது நம்ம கட்டடிக்க மாட்டோம். அதே போல தான் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடைமுறை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்களோட பொருள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன். அவங்களாம் பல்லாண்டு வாழ்ந்து ஓடி எல்லாருக்கும் மூலமாக எல்லாருக்கும் கடவுளை வேண்டி கொண்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு சிறிய விண்ணப்பையா நம்ம ஐயா இருக்காங்க, ஐயா துணைவியா இருந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க, தெரிஞ்சான போது ஒரே நடிக்கிறாங்க. அது நம்ம நம்பியாண்டார் நம்பி இதில் போய் திருவிழாவுக்கு வந்து சொன்னார் ஐயா, அது நாங்கள் அப்போ வாங்கியிருக்கோம், அங்கே எல்லாரும் வாங்கினாங்க. இது நல்ல சித்தாந்தம் படிக்கிறேங்க ஐயா. அதான் அது அந்த புத்தகம் இருக்கு. இப்போ நாங்களாம் ஏற்கனவே வாங்கிட்டோம், ஒரு விருப்பம் உள்ள வாங்கினா என்கிட்ட இருக்கு. அது வந்து
அந்த நம்பியாண்டார் சங்கத்துக்கு அந்த பணத்தை ஒப்படைக்க போறாரு. அதனால எல்லாரும் நீங்க வந்து அந்த அதே மாதிரி நம்ம ஊட்டி கோயில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களால் வந்து நன்கொடை கொடுக்கலாம், அதுதான் எனக்கு முக்கியம். இது அடியார்கள் வந்து கூட்டம் கூடந்து ஒரு சந்தோஷமா இதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு யாராவது பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட வசதி உள்ளவங்க கொஞ்சம் அவங்களால முடியல திருப்பணிக்கு செய்யுங்க. அதுதான் முக்கியம். நன்றி. அடியாருக்கு வணங்கி கேட்டுக்கிறேன். எங்கள் ஊட்டேஸ்வரர் சீக்கிரமா அவர் போய் அமரணும், எல்லாரும் உதவி செய்யுங்க. நன்றி அம்மா, எல்லாருக்கும் நன்றி ஐயா. நான் தான் சபலையா இருக்கேன். தாயாய் முலையை தருவானே தாராது பொழிந்தார் சபலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பியினிதான் நன்மச்சியே தாயே என்று உன் தாளடைந்தேன் தயாயி என்பால் இல்லையே. அப்படி கேட்ட எனக்கு தான் பாவம். அவர் எல்லாருக்குமே இவனாதான் கொடுத்தார். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை நான் தான் வாரி வாரி விழுங்கினேன். விக்கினேன் வினையேன் என் விதி இன்மையா. அவன் சவலை இல்லை. அவன் என்ன பண்ண மற்றவெல்லாம் சொல்லும் பொருளாக இருக்கிறாங்க. அந்த வெறும் பாட்டா கத்துக்கினேன். திருவாசகத்தை 500 முறை ஓதிருக்காங்க. திருவாசகம் ஆரம்பிக்கிற நேரம் தெரியும், முடி எப்பமா முடியும்னா அது எனக்கு தெரியாது. அர்த்தம் எல்லாரும் 6 மணி நேரம் பாடாங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் போடுவோம். திருவாசகத்தை 656 பாட்டையும் 500 முறை பாடி இருக்கிறார். பேசும் பொருளுக்கு இலக்கணமாம் பேச்சிறந்த மாதின் மணியின் மணிவார்த்தைய பாடியே சிறப்பு பெறுவேன். வாழ்க வாழ்க. வணக்கம். அப்போ ஐயாவோட குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நெருக்கமா பாடுறதே பிடிக்கும். அப்பதான் கேட்டேன், நான் பக்கத்துல போய் வீடு இருந்ததுன்னா நான் என்கிட்ட தினம் தினம் வந்து கற்றுப்பேனே அப்படின்னு. அதனால அந்த அப்பெல்லாம் திருவாதிரைக்கு ஒழுங்க போவேன். பற்றி மோசமாயிடுச்சு. அது இல்லாம என்னை திருவாசகத்தை கூட்டிட்டு போய் காமிச்சதும் ஐயா. இந்த திருவாசகத்தை என்னை ஊக்குவிச்சதும் ஐயா. எனக்கு அடுத்தெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? இந்த மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது, எதுவுமே பேச தெரியாது. எனக்கு ஐயா ஐயா அப்படின்னா எல்லாமே அதுதான். இதுவாவா அதுவாவா எல்லாமே அதுதான். எனக்கு தெரிஞ்சது பாட்டு மட்டும்தான். அதையும் என்னை ஊக்குவிக்கலைன்னா நான் இந்த அளவுக்குல இருந்துக்க முடியாது. அன்பினால் அடியேன் ஆவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என் பரமல்லா இன்னாருள் தந்தாய் யானிதற்கிலன் மோர் கைமாறே யானிதற்கிலன் மோர் கைமாறே. அடியாரடி கூட்டி அதிசயம் இங்குதான் நடக்கும். தந்தது உந்தண்டை கொண்டது எந்தண்டை சங்கரா அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றே யாரு நீ பெற்றது ஒன்று என்றால் சிந்தையே கோயில் கொண்ட எப்பெருவான் திருப்பெருந்துறையை வைத்தவரே எந்தையே ஈசா உலகிடம் கொண்டாய் ஞானிதற்கிலனோ வாழ்க வாழ்க வாழ்க. நம்ம நன்றோட பாட வேண்டியதா பாட வேண்டும் நான் போற்றி என்னையே பாடி நைந்து நைந்து ஊகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி. வாழ்க வாழ்க. போற்றியோ நமச்சிவாய புயங்கதி பயங்குகின்றே. போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை. போற்றியோ நமச்சிவாய புறம் என்னை போக்கல் கண்டாய். போற்றியோ நமச்சிவாய
சய சய போற்றி போற்றி. ஆக எல்லா போட்டியும் நமச்சு வாழ்க்கலாம். நமக்கு வாழ்க. நம்ம வெற்றிகரமா நான் பயணத்து பயணம் தான். அதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல அவரை 250 சொற்பொழி பண்ணலாம். அதுக்கு ஐயா கூடவே இருந்து உதவி பண்ணின முதல்வர் சங்கர் ஐயா அவருடைய நம்ம பேசுங்கம்மா. பிரேமம்மா பேசுங்க. துண்டு போட்டுங்க. துண்டு போட்டு ஒரு போட்டோ எடுத்துங்க. அண்ணா மலையாருக்கு, அண்ணா மலையாருக்கு. பேசுங்கம்மா. மைக் 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 எடுத்து கொடுங்க. மைக் இந்த கேமரா இருக்குமா? வீடியோ எடுக்கணும். வீடியோ வேணும். போட்டோ எடுக்குவா ஐயா? அங்கே பாருங்க ஐயா. ஐயா இங்கே பாருங்க. வீடியோ எடுக்குவா? அப்படியே வீடியோ எடுங்க. எடுக்குவா ஐயா? நான் வீடியோ எடுக்கு. அதை படிக்கணும். படிச்சுட்டு சந்தேகம் என்னுடைய போன் நம்பர் இருக்கும். எந்த சந்தேகம் வந்தாலும் போன் பண்ண சொல்லலாமான்னு உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரேமா சம்பந்தம் ஒரு 2 மாதம் கழித்து தான் வந்து ஜாயின் பண்ணேன் இந்த குரூப்ல. ஆனால் வந்து எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ரேவதி அம்மா. கோயம்புத்தூர்லேருந்து ரேவதி அம்மா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அடியன் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்து நல்ல பயன் பெற்றிருக்குன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரியவரான வகுப்பில் நடுவில் ஒரு 3 மாதம் நான் வந்து கலந்து வேண்டியாக ஒரு சூழ்நிலை. அது இறைவன் நிவர்த்தி பண்ணி நல்லபடியாக வந்து நிறைவு பகுதி வைக்க கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு எங்கேயுமா. இந்த 3 நாட்களை வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுவும் நிவர்த்தி பண்ணி அடியார் சங்கம் நான் பார்க்கணும், எல்லா அடியாரும் பார்க்கணும், நான் கலந்துக்கணும் ரொம்ப ஆவலா இருந்தேன். அது பெரியமாவும் வச்சிருக்காங்க, பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் கடைசியா எடுத்துக்கொண்ட விஷயம். ஏன்னா நம்ம ஒரு குரு அவர் எப்பவுமே தன்னுடைய புகழ்ச்சியை யாருமே சொல்ல முடியாது. எப்பயுமே ஒரு புகழ்ச்சியும் சொல்லவே மாட்டாரு. அதனால அடியை வந்து மாணவியா இருந்து நான் சொல்லணும். சித்ராமா வந்து எங்களை நான் முகமே பார்த்ததில்லை. சித்ராமையாருடைய முகத்தை நான் பார்த்ததே இல்லை. இல்ல நாங்க வந்து எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம். நீங்க வந்து ஓபன் பண்ணி வீடியோ ஓபன் பண்ணுங்கம்மா, அதை ஓபன் பண்ணுங்கம்மா, போட்டோ அனுப்புறியா, அதை அனுப்புறியா, எப்படி அனுப்புறியா, எப்படியோ சமாளிச்சு என்ன பண்ணாங்க, காலத்தை கடந்துட்டாங்க. ஆனா பிரேமாமா என்ன மந்திரம் பண்ணாங்கன்னு தெரியல. கூகுள்ல போட்டு வீடியோ ஓபன் பண்ணி அவங்க முகத்தை என்ன பண்ணாங்க, அந்த முகத்தை வந்து வெளிப்பட்டு வச்சு நம்ம இன்னொரு நாயன்மார்களை பத்தி ஒரு மணி நேரம் நினைக்கிறேன். எங்களுக்காக ஒரு நாள் கூட லீவ் போடுறதே கிடையாது. ஆனா பிரேமாமா போது என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு நாள் 6 நாள் லீவ் போட்டாங்க. ஆபீஸ் லீவ் போட்டு வந்து வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு தொடங்கி 11 வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தாங்க. நான் பார்த்தேன், ஓஹோ இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்க அம்மா நம்மளுக்கு வரல. ஒரு நாள் கூட இந்த மாதிரி பண்ணதில்லை. சரி பரவாயில்ல, அவங்க ஒரு 60-50 பேர் இருப்பாங்க, சரி நான் விடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நேரில் பார்க்கணும் போட்டோ அமைச்சிருக்காங்க. திருமணநாள் வந்து அம்மாவுடைய திருமணம் வந்து அவங்க போட்டோ பார்த்தோம். இப்போ பிரேமா அம்மா என்ன பண்ண போறாங்கன்னா, ஐயாவுக்காக ஒரு கவிதை எழுதிருக்காங்க. அண்ணா மலையாருக்கு, அண்ணா மலையாருக்கு அருள் ஐயாவுக்காக ஒரு கவிதை எழுதிருக்காங்க. கவிதையை வாசிக்க போறேன். சாப்பாடு எல்லாம் சாப்பாடு ரெடியா இருக்குது, போய் சாப்பிடலாம். அண்ணாவுடைய வந்து வாய்ப்புக்கு செல்வவழி அம்மா அவருடைய கைகள் வாழ்க வளமுடன் சொல்லுங்க.
அவன் படிக்கணும்னு சொல்லுங்கல்ல அதே வீடியோ போயிருக்கு அது போட்டோ அடிவா போட்டோ அதுலேயும் போட்டோ ஐயா ராஜா